ஸோ நிறைய இடங்கள் சிட்டியில் வாங்கி போட்டிருக்காரு. குறிப்பாக சொல்லணும்னா அவர் ஃபஸ்ட்டு வாங்கின சம்பளத்தில் வாங்கினது பார்த்தீங்கன்னா, இப்போ எம்ஜிஆர் அவர்களை பார்த்து இந்த விஷயத்தை சொல்லும்போது தான் ஒன்றும் பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன் ரஜினி அப்படிங்கும்போது தான் அவரும் ஸோ இங்கே பாய்ஸ் கார்டன் வீடு வாங்கிடுச்சு. இங்கே பாம்பு ரோட்டில் ஒரு இடம் இருக்குது, அங்கே கேளம்பாக்கம் பிஸ்னஸ். இங்கே போய் வீடு கட்டி போகிறது ஒரு இஷ்டம் இல்லை. நடிகர் சங்கம் நிறைய கடனில் இருந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும். ஆமாம், அதை கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் தலையிட்டு ஃபங்க்ஷன்லாம் பண்ணி அந்த கடனெல்லாம் ஓரளவு முடிச்சு. சினிக்காரன நேயர்களுக்கு வணக்கம், வெல்கம் டு த ஷோ சினிமா சர்ச்சைகள். இல்லை, இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் யார் இருக்கா அப்படின்னா ஜெர்னலிஸ்ட் வெங்கடேஷ் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். சமீபத்தில் ரஜினி அவர்களுடைய ராகவேந்திரா மண்டபம் வந்து இடிக்க போகிறாங்க, டெமாலிஷ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன, அதை வந்து மாற்ற போகிறாங்களா இல்லை ஒட்டுமொத்தமாக இடிக்கவே போகிறாங்களா? இல்லை, டோட்டலாக இடிக்கிறேன், டெமாலிஷ் பண்ணிட்டு. காரணம் ஒன்றும் இல்லை, அது 36 ஓல்டு பில்டிங். அது இப்போ இருக்கிறது உங்களுக்கு மண்டபம் மட்டும்தானே இருக்குது. அதில் ஒரு கமர்ஷியலாக பண்ணால் நல்லா இருக்குன்னு ஒரு ஐடியா ஒன்று பண்ணாங்க. ஓகே. பட் அது அந்த கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் வரும்போது பார்த்தோன்னா மண்டபமும் உள்ளே இருக்கிற மாதிரியான ஒரு மெசேஜ் ஒன்று இருக்குது. ஸோ டோட்டலாக ஒரு மால் ஒன்று இப்போ இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா இருக்கிற சிட்டி இருக்கிற மாலோட கொஞ்சம் அட்வான்ஸ்டாக கொஞ்சம் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த அளவுக்கு அந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1.25 ஏக்கர், கிட்டத்தட்ட 32 கிரவுண்ட் 30 கிரவுண்டு கிட்ட இருக்கு உங்களுக்கு. ஸோ பேஸ்மெண்ட் கார் பார்க்கிங் ஃபுல்லாக இறக்கிட்டு உங்களுக்கு அதுக்கு மேலே பண்ணலாம். உங்களுக்கு இப்போ இந்த ஒன்வேங்கிறதுனால உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக தெரியும், எல்லா பஸ்ஸும் காரு போகிறதுனால அது கொஞ்சம். பட் அது பெரிய ரோடு தான் உங்களுக்கு, பெரிய ரோடு தான், நல்ல ஒரு பிளேஸ். கோடமங்கலத்தோட அடையாளம் சொல்லணும்னா பேக் சைடு போனால் 1 கிலோமீட்டர் டி நகர் வந்துடும், இந்த பக்கம் போனால் மவுண்ட் ரோடு வந்துடும், வடப்பள்ளி ஒரு சென்டர் பாயிண்ட்ல தான் இருக்கு. பட் என்னன்னா 90ல அது ஓப்பன் பண்ணாங்க. அதுக்கு ஒரு பெரிய ஹிஸ்டரியே இருக்கு, பேக்ரவுண்டு எப்படி வந்தது போனதுன்னு. எப்படி வந்துச்சு சொல்லுங்க. தப்பு சொல்லிடுறேன். 90ல இனாகிரேட் பண்ணும்போது நானும் அந்த மண்டபத்துக்கு போயிருக்கேன். ரொம்ப ரொம்ப கிராண்டாக ரொம்ப ஹாப்பியாக இருந்த ஒரு விஷயம். ஸோ நிறைய இடங்கள் சிட்டியில் வாங்கி போட்டிருக்காரு. குறிப்பாக சொல்லணும்னா அவர் ஃபஸ்ட்டு வாங்கின சம்பளத்தில் வாங்கினது பார்த்தீங்கன்னா 77ல் வந்து பாம்கூர் அவுட்லுக்கு பக்கத்தில் அந்த அருணாச்சலா இன்னு சொல்லி கெஸ்ட் ஹவுஸ் ஒன்று ஹோட்டல் பண்ணாங்க. கரெக்ட். அதுதான் வாங்கினது அவர். ஓகே. அது என்ன ஒரு சேலஞ்ச் இருந்தது அவருக்கு. மவுண்ட் ரோட்ல எல்லாம் ரஜினி அப்போ ஸ்கூட்டர், அந்த லேம்ரேட்டா ஸ்கூட்டர்ல வந்து இப்போ ஷூட்டிங்லாம் பார்க்கும்போது அது வந்து அப்போ பீக் அவர். எஸ், அதாவது ரொம்ப வந்துட்டு இருக்கிற ஒரு பீரியட். அதுக்கு முன்னாடி இந்த ராய்பேட்டையில புதுப்பேட்டை கார்டன் ஸ்ட்ரீட்னு ஒரு இடம், கொலகாரன்பேட்டை பக்கத்துல இருக்கும். அது கொலகாரன்பேட்டைனா ஸ்ட்ரீட் பேரே அங்கே இருந்தேன். அந்த வீட்டில் வந்து நம்மளுடைய அவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு மனசாஜி நடராஜ், முரளி, விட்டல் எல்லாம் இருந்தாங்க இல்லையா. ஸோ அது முரளி வீடு, அங்கேருந்து தான் ஒரு ஷூட்டிங் வந்துட்டு போன பீரியட். ஓகே. அப்போது மவுண்ட் ரோட்டில் ஷூட்டிங் பண்ணும்போது பார்த்தோம்னா மவுண்ட் ரோடு இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தோம்னா நீ இன்னும் பெரிய ஒரு லெவலே வரல, லட்சங்களே சம்பளம் வாங்கல, நீ எப்படி மவுண்ட்ல இடம் வாங்க போகிற அப்படிங்கிறதெல்லாம் பேசப்பட்ட ஒரு விஷயம். அதை ஒரு மைண்டில் டிஸ்டர்ப் ஆகிட்டே இருந்தது. என்னடா இப்படி ரொம்ப ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ணாங்க. ஏன்னா அவர் இன்சல்ட் பண்ணுறதுல நிறைய வந்து நீங்கள் காரில் கூப்பிட்டு போய் 1000 ரூபா கொடுக்காம நடந்து போயின்னு சொன்ன விஷயங்கள்லாம் ஃபீல் பண்ணி சொன்ன கேட்டிருப்பான். அப்போ இது வரும்போது அவர் பார்த்தாரு, சரி தொடர்ந்து படங்கள் பண்ணுவோம்னா அட் அ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 5-6 படங்கள் ஷூட்டிங் பண்ண ஆரம்பிச்சார். அந்த வருஷமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 18 படங்களுக்கு மேலே அவர் பண்ண வர வருமானம்லாம் பார்க்கும்போது அவங்க அப்பா சொன்ன ஒரு ஞாபகம் வரும். நீ ஃபர்ஸ்ட் ஒரு இடம் வந்து சம்பாதிக்கிற சேர்த்து வச்சு இடம் மட்டும் வாங்கி போடு, அது பின்னாடி அவருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு இருக்க சூப்பர் ஸ்டார் ரஜினி மாதிரி வருவான்னு யாரும் எதிர்பார்க்கல. கரெக்ட். ஏதோ ஒரு இடம் வாங்கி போடுக்கும் போது அந்த சமயத்தில் இது ஒரு விஷயம் வரும்போது 77ல் வந்து அந்த இடம் விலைக்கு வருது. வாங்கும்போது டக்குன்னு வாங்குற லாக் பண்ணுறாங்க. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிங்க்ஸு சிகரெட்லாம் கொஞ்சம் விட்டார் இடையில. அது ஒரு சேலஞ்ச் மாதிரி எடுத்துக்கிட்டார், இந்த இடத்த வாங்கிட்டு தான் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அந்த இடம் வாங்கும்போது அதுக்கப்புறம் அவர் ஸ்டைலில் தான் சிகரெட் தூக்கி போகிறது, பாட்டில் ஓப்பன் பண்ணிட்டு இடம் வாங்கிட்டு பாடுறேன் அப்படிங்கன்னா அந்த இடம் ஆன விஷயம். அப்புறம் பெரிய பில்டிங் கமர்ஷியல் ஒன்று பண்ணார். அதற்கு பிறகுதான் பாய்ஸ் கார்டன் வந்து ஃபர்ஸ்ட் பாய்ஸ் கார்டனில் வந்து ஜெயலலிதா அவர்கள் மட்டும்தான் ஸோ ஒரு ஆக்டராக இங்கே இருந்த ஒரு பீரியட். அவங்க 64ல் என்ட்ரி ஆகிறாங்க, 67ல் வீடு கட்டிட்டு உள்ளே போகிறாங்க. ஓகே. அது வேத நிலை முடிச்ச ஒரு பீரியட். அதுக்கப்புறம் ரஜினி சார் தான் 80 திரும்பி ஒரு இடம் வாங்குறாங்க. ஓகே. அப்போது 81ல் மேரேஜ் ஆகும்போது அங்கே ஒய்ஃபோட போகிற சமூகம் இருக்குது. இந்த பழைய வீட்டுக்கு நான் ரஜினி சார் வீட்டுக்கு போயிருக்கேன். இப்போ நானே கொஞ்சம் சின்ன வயசு தான், போய் சந்திச்ச ஞாபகங்கள் இருக்கு. பெரிய ஒரு குதிரை ஓடுறது மாதிரி இருக்கும், அவர் கீழே உட்கார நான் மேலே உட்காருவோம், ஜாலியாக பேசின ஒரு பீரியட்லாம் இருக்கு. ஓகே. ஸோ அதற்கு பிறகு இப்போ இருக்கிற வீடு வந்து அதை இடிச்சு கட்டின வீடு. அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற ஓகே. ஸோ அதுக்கு பிறகு வரும்போது காளி படம் ஷூட் பண்ணும்போது அதில் வரக்கூடிய சம்பளத்தில் வரும்போது திரும்ப ஒரு இடம் வாங்கணும்னு பார்க்குறாங்க. அப்போ தான் கேளம்பாக்கம் இடம் வருது, 14 ஏக்கர் அது. பட் அவ்வளோ தூரம் இப்போயாவது ரோடு இருக்கு இல்லையா, அப்போ ஒரு சிங்கிள் பார்த்து தான் உங்களுக்கு. கரெக்ட். இந்த இடத்துல ஒன்று வாங்க வேணாம் டிசைட் பண்ணுறாரு. நீ வாங்கி போட்டு ரஜினி உங்களுக்கு பின்னாடி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு திரும்பி தரும்போது அந்த இடத்த
வாங்கினாங்க. குறைந்த லட்சங்கள் வாங்கப்பட்ட இடம் கேளம்பாக்கம். இடம் லட்சங்கள் தான், Okay. ரொம்ப கம்மி லட்சம்னு வச்சுங்களேன். ஆமா, அதெல்லாம் சென்னைக்கு மிக அருகில் தானே. எஸ் எஸ். இப்போ அந்த லேண்ட்மார்க்கே ரஜினி சார் பண்ண வீடு இருக்குன்னு சொல்லி தான் இடமே நிறைய வித்தாங்க அதிக லெவலில். கரெக்ட். அப்புறம் அந்த 14 ஏக்கர் அவர் வாங்கி போட்டதுக்கு ஆப்போசிட்ல 1 ஏக்கர்ல வாங்கி தன்னுடைய லேபர்ஸுக்கு போறாமே எல்லாம் வந்து ஸோ ஆஃப் ஆஃப் கிரவுண்ட் கொடுக்கப்பட்ட விஷயங்கள். அப்போ அந்த பீரியட்ல வாங்கும்போது தான் கோடம்பாக்கம் இடம் வருது. கோடம்பாக்கம் இடம் வரும்போது தான் பார்க்குறாங்க, ஓகே இது ஒரு சென்டர் பாயிண்ட் இருக்கு, வாங்கி போடலாம். இது பண்ணும்போது அவருக்கு ரொம்ப என்னன்னா கல்யாணம் பண்ணுற ஐடியா அவருக்கு கிடையாது. ஓகே, இடம் வாங்கி கூட பார்த்துக்கலாம். இடம் வாங்கியாச்சு. அந்த இடம் வாங்குறதுக்கு அண்ணா அப்போ வந்து மக்கள் எம்ஜிஆர் அவர்கள் சிஎம்மா இருக்காங்க. அவருக்கு நெருங்கிய ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன். அந்த இடத்த வாங்குறது, அந்த இடம் வாங்குறதுக்கு அங்கே ஒரு சின்ன காம்படிஷன் வருது. இப்போ பிரச்சனை உருவாது. இப்போ ரஜினி சார் வந்து எம்ஜிஆர் போய் பார்த்தது, இது ரஜினி சாரே சொல்லியிருப்பாரு. படம் வரும்போது எம்ஜிஆர் பார்த்து சந்திச்ச ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. ஸோ இப்போ எம்ஜிஆர் பார்த்து இந்த விஷயத்த சொல்லும் போது தான் ஒன்றும் பிரச்சனை, நான் பார்த்துக்கிறேன் ரஜினி அப்படிங்கும்போது தான் அவரும் அந்த பெரிய பிஸ்னஸ் மேன் எம்ஜிஆர் அவர்களும் நல்ல நட்பில் இருக்கிறவங்க. அப்போ அவர் கூப்பிட்ட விஷயம் ரஜினி அந்த இடத்த வாங்கிட்டு போட்டு ஒன்றும் பெருசாக ஒன்றும் வேண்டாம்னு சொல்லும்போது அவர் விலகி போகிறாங்க. அந்த இடம் வாங்குறாங்க. ஓகே, இடம் வாங்கிட்டு சும்மா தான் போட்டார். அப்போ தான் ஏஎம் சரவணன் சார் சொல்லும் போது அந்த இடம் வாங்கியிருக்கிற விஷயம். ஏன்னா எப்போவுமே பார்த்தா ஏஎம் சரவணன் சார் படத்தில் தான் ஃபர்ஸ்ட் ஒரு லட்சத்தை சம்பளத்தை தொட்டது. புரியுது. அப்போ அந்த இடம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்லும் போது தான் அவர் வந்து பார்த்துட்டு இடத்த சும்மாவே போட்டு வச்சுட்டேன்னா எவனாவது உள்ள வந்து அது குடிசையை போட்டு உட்காந்து காலி பண்ண சிரமமாயிடும். கரெக்ட். என்னதான் நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தாலும் திரும்பி பெரிய சிக்கல். ஆமா, ஏதாவது ஒரு இடத்த கேட்டு நீ போய் இங்கே உட்கார நீ அப்படின்னு. ஸோ இங்கே பாய்ஸ் கார்டன் வீடு வாங்கியாச்சு. இங்கே பாம்பு ரோட்டில் ஒரு இடம் இருக்குது, இங்கே கேளம்பாக்கம் கெஸ்ட் ஹவுஸ். இங்கே போய் வீடு கட்டி போகிறதுக்கு ஒரு இஷ்டம் இல்லை. அப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கும் போகும்போது தான் அந்த இடம் எல்லாம் முடிச்சு பிளான் பண்ணலாங்க போகும்போது பார்த்தோம்னா அதுக்கு வந்து இன்னொரு நபர் உள்ள வர்றார். ஓகே, இந்த இடத்துல எனக்கும் உரிமை இருக்கு அப்படின்ட்டு உள்ள வர்றார். ஏன்னா அது புது சிக்கலாக வருது. இந்த இடம் ஏற்கனவே ஒரு சிக்கல் வந்துச்சு, எம்ஜிஆர் தீர்த்து வச்சாங்க, இது ஒரு சிக்கல் வருது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது தான் வீடு கட்டி போகிறதுல உடன்பாடு கிடையாது. ஒரு கல்யாண மண்டபம் ஒன்று கட்டி ட்ரஸ்ட்டு நம்ம வச்சிடலாம், அந்த இடத்துல ட்ரஸ்ட்டில் பதிவு பண்ணிக்குவோம். அப்போ இந்த சிக்கல் வராது அப்படிங்கும்போது தான் அப்போ 89 ஐடியா பண்ணுறாங்க. அப்போது டிஎம்கே ஆட்சி, அதாவது 87 எம்ஜிஆர் அவர்கள் வந்து அவங்க மறைஞ்சிடுறாங்க. இப்போ 89 டாக்டர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சி வரும்போது இந்த விஷயம் போகும்போது தான் கலைஞர் டீல் பண்ணுறாங்க. டீல் பண்ணி எல்லாம் பேசி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் அது ட்ரஸ்ட் மூலமாக பார்த்தா ராமேந்திர மண்டபம் உருவாது. இதுதான் அந்த மண்டபம் உருவானதுக்கு சின்ன ஒரு ஃப்ளாஷ்பேக் வச்சுங்க. இங்கே தான் 96 வந்து ரஜினி சார் அரசியலுக்குள்ள வர்றது மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தது பார்த்தீங்களா. வர முடாமல் சில நட்பின் அடிப்படையில் தான் சில விஷயங்கள் பேசப்படுது. அந்த இடம் வந்து அப்பதான் வந்து இளையராஜா வந்து நான் சொன்னப்ப நீ வரல இப்ப ஏன் வர அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று கேட்டுப்பாங்க. எஸ், அது ஒரு கேள்வி வந்தது. அந்த பக்கம் சிரஞ்சீவி சூப்பர், அது தெலுங்கு சூப்பர் ஸ்டார், அவருடைய இடம் வேற ஒன்று இங்கே இருந்தது. அதுக்கு தான் ரஜினி சார் மாப்பிள்ளை ஒரு படம் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ கீதா ஆர்ட்ஸ்னு சொல்லி சிரஞ்சீவி படம் பண்ணி கொடுத்தா அது கேமியோ ரோல் பண்ணியிருப்பாரு. அந்த இடம் வாங்கி மொத்தமாக ஒரு பெரிய இடமாக உருவாகி ஸோ கல்யாண மண்டபம் கட்டப்பட்டு ராமேந்திர மண்டபம் பேர் வச்சிருக்கும்போது அந்த பிரச்சனையை முடிச்சு வச்சது கலைஞர் அவர்கள். ஓகே, ஸோ இந்த பிரச்சனை எல்லாம் முடிச்சது 91, 96 பீரியடில் கலைஞர்கள் வரும்போது பார்த்தோம்னா வந்து ஆட்சி மாதிரி ஸோ அண்ணா டிஎம்கே ஆட்சி வருது. அங்கே நிறைய விஷயங்கள் பேசும்போது கலைஞர் அவர்களுக்கு நமக்கு ஒரு உதவி பண்ணான்னு சொல்லி தான் கலைஞர் அவர்களுக்கு வந்து ரஜினி சார் நிறைய ஹெல்ப் அந்த பீரியட் பண்ண விஷயங்கள், நிறைய பிளாஸ்ட் பண்ணி பேசின விஷயங்கள், அண்ணா டிஎம்கே எதிர்த்து பேசின விஷயங்கள் நிறைய இருக்கு. அதுதான் அந்த மண்டபம் உருவானதுக்கான சின்ன வரலாறு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு 36 இயர்ஸ் ஆயிடுச்சு. அப்போ இதை கமர்ஷியலாக கொண்டு போகலான்னு ஐடியா பண்ணுறாங்க. ஏன்னா மாசத்துக்கு ஒரு 5 நாள் தான் மேரேஜ் நடக்கும், வேற ஒன்றும் சும்மாவே மெயின்டெனன்ஸ் இல்லாமல் கிடக்குது அது. அப்போ இது மால் பண்ணோம்னா நல்லா இருக்குமே ஒரு ஐடியா பண்ணப்பட்டு தான் இப்போ ஒரு 6 to 7 மந்த் வந்து எந்த ஃபங்க்ஷனும் அலோவ் பண்ணலை. ஓகே, இப்போ ஏதோ யோகா கிளாஸ் மாதிரி ஏதோ ஒன்று போயிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இதற்கு எதிரில் தான் ரஜினி சாருடைய ரசிகர்கள் மன்றங்கள் இதெல்லாம் ஓப்பன் பண்ணி அங்கே பார்த்த சம்பவங்கள் இருக்கு. கட்சியா இருந்து 2020 பரபரப்பாக இயங்குச்சு ராமேந்திர மண்டபம். கட்சியா அந்த பக்கமே போக முடியாது இருந்தது. அப்போ இவர் கட்சியில் வரலைங்கும் போது ஸோ அந்த கட்சி அவ்வளோ வேணாங்கிற டிசைட் பண்ணாங்க. இப்போ அந்த இடத்த இடிச்சுட்டு ஒரு மால் ஒன்று கட்டலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு விஷயம் பேசப்பட்டு இருக்கு. புரியுது. அதனாலதான் நேற்று கூட பார்த்தீங்கன்னா லதா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒட்டுமொத்தமாக ரஜினி ரசிகர்கள் வந்து 1 கோடி ரூபா கொடுப்பாங்க. எஸ், அது ஒரு விஷயத்தை அலோவ் பண்ணாங்க. சேத்பட்டில் வந்து அங்கே ஒரு இடத்துல மலையாளி கிளப் ஒன்று இருக்கு, அங்கே தான் இந்த மீட்டிங் நேற்று பண்ணாங்க. அதை அப்போ இந்த காவிரி நீர் பிரச்சனையை ஒரு ரிப்போர்ட் கேட்கும் போது பார்த்தோம்னா அது ஆணையம் வந்து உருவாக்கி எல்லாம் பண்ணும்போது 1 கோடி ரூபா ரஜினி சார் சொன்ன மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த விஷயத்த சொன்னாங்க. ஆக்சுவலாக பார்க்கணும்னா மலையாள கிளப்பில் இந்த மீட்டிங் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இங்கே அது அவ்வளோ பெரிய மண்டபம் இருக்கு, ஸோ அங்கேயே அவங்க பண்ணியிருக்கலாம். நான் பண்ணால் அடுத்த நிகழ்ச்சிக்கெல்லாம் யாராவது கேட்டாலும் கொடுக்க முடியாமல் இருக்க முடியாது அப்படிங்கிறதுனால அதை வேணும்னு சொல்லி அங்கே பண்ணாங்க நேற்று. ஸோ மக்கள் மேடை. அதனால் இது வந்து இப்போ க்ளோஸ் ஆகிருக்கு.
இடிச்சிட்டு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட்ஸ் தான். இது வந்து அவங்களுடைய ட்ரஸ்ட் மூலம் தான் எங்குமே தவிர வேற விற்கிறது வைக்கிறதுக்கு அதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனா இது இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதை முழுக்க முழுக்க டெமாலிஷ் பண்ண போறாங்க, ஏன்னா ஜப்தி செய்யறாங்க இதை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது உண்மையா சார்? ஜப்தி செய்யறதுக்கு என்ன இருக்கு? ஒன்றும் கிடையாது. அதுல ஏற்கனவே கொஞ்சம் இந்த கொரோனா பீரியட்ல வந்து இந்த டாக்ஸ் ப்ராப்ளம் கொஞ்சம் நிறைய வந்துச்சு மண்டபத்துல. அது கோர்ட்டெல்லாம் நோட்டீஸ் விட்ட சமூகங்களே தெரியும். ரஜினி சார் அதுக்கு வேண்டிய இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி தொடர்ச்சியா தான் இது இப்ப டெமாலிஷ் பண்ண போறாங்க, ஜப்தி பண்றாங்க அப்படிங்கிறது. இல்ல, ஜப்தி பண்றதுக்கு ஒண்ணும் இல்லையே. உங்களுக்கு சிவாஜி அவர்கள் வீடு வரும்போது சில பிரச்சனைகள் வந்துச்சு, ஜப்தி நோட்டீஸ் விட்டாங்க. அந்த ட்ராக் வேற. இது வந்து அந்த மாதிரி எனக்கு வந்து தகவல் கிடையாது. ஓகே ஓகே. அது அன்னைக்கே அந்த பிரச்சனை ரெஜிஸ்டர் தலையிட்டு எல்லாமே முடிச்சிட்டாங்க. ஓகே. டாக்ஸ்ல இருந்து எல்லாமே முடிச்சு கோர்ட் மூலம் வந்ததுனால எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க. பட் இது ஒரு பெரிய ஒரு மாலை கிரியேட் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கு. நீங்க பின்னாடி பாத்தீங்கன்னா அந்த பக்கம் இந்த பிரசாந்த் டவர் உங்களுக்கு இருக்கும். ஆமா. கிட்டத்தட்ட ஒரு 11 ஃப்ளோர் ஏதோ இருக்கும். ஆமா ஆமா. அப்ப இங்க மாதிரி உருவாக்கலாம்னு பாக்குறேன். ஆக்சுவலா சொல்ல போனா அந்த பிரசாந்த் டவர் இருக்கிறது மாதிரியே தான் இந்த ஸ்பேஸ் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு அது ஓகே. இது என்ன ஸ்டார் டவர்னு இருக்குமா? இல்ல, அதேதான் ராவேந்திரா டவர்ல மால் வர்றதா இருக்குது. ராவேந்திர பேரவர் எரேஸ் பண்ண விரும்பல. ஓகே. ஏன்னா அவரு இன்னைக்கு வேணா பாபாஜி பக்தரா இருக்கலாம் ரஜினி சார், அன்னைக்கு ராவேந்திர தீவிர பக்தர். ஆமா, படமே பண்ணிருக்காரு. ஆமா, அவரோட 100 ஃபிலிம் கேபி சொல்லும்போது ஒரு கமர்ஷியல் படம் பண்ணுவோம்யா. இல்ல நாங்க ராகவேந்திரா படம் தான் பண்ணுவோம். ஏன்னா எம்ஜிஆர் அவர்களே வந்து இந்த சமூக சீர்தோட படம் பண்ணும்போது 100 படம் பக்கா ஒரு மாசா இருக்குன்னு ஒளி விளக்கு பண்ணாங்க. ஜெமினி பேனர் எம்ஜிஆர் நடிச்ச படம் சூப்பர் டூப்பர் படம். அதான் கேபி சொல்றாராம், பார்த்தா கமர்ஷியல் பண்ணலாமையா, மோனம் ஸ்டைலுக்கு இதுக்கு ஆடியன்ஸுக்கு இது என்ன பண்ணா இவனுக்கு ரசிக்க மாட்டான், என்னோட ஆத்ம திருப்திக்கு நான் பண்ணணும். அவன் ஆத்ம திருப்திக்கு தான் நிறைய படம் பண்ணிட்டாரு. நிறைய படம் பாபாவா தான் பண்ணாரு. ஸோ அது இந்த ரசிகர்களுக்கு பிடிக்கல. ஸோ 100வது படம் வந்து மிகப்பெரிய போகலைங்கிறது ஒரு வருத்தம் இருந்தாலும் அவருக்கு எனக்கு திருப்தி இருந்ததுன்னா, அதனால இதுக்கு வந்து அந்த பேரை எரேஸ் பண்ண மாட்டான் கண்டிப்பா. எனக்கு வந்து எப்போ நீங்க வந்தாலுமே காலங்காலமாக சில அடையாளங்கள் வந்து நீ மாற்றம் செய்யவே முடியாது. வேற பேர் வச்சா கூட ரஜினிகாந்த் கல்யாண மண்டபம் தான் இதை சொல்லுவாங்க இல்லையா? புரியுது, அப்படிதான் சொல்லுவாங்க. ராவேந்திர மண்டபம் தான் சொல்லுவாங்க. பேர் மாற்றத்துக்கு ஒன்றும் பெரிய வாய்ப்பு இல்லை. பெரிய ஒரு மால் ஆனால் உருவாகுது. அதுக்கு வேண்டிய ஒரு பிளான் ரஜினி சார் பண்ணிட்டு இருக்கா ஒரு தகவல் இருந்துச்சு. புரியுது. இது ஒரு பக்கம் இருக்க, விஷால் அவர்கள் என்ன அந்த எல்லாம் ஃபுல்லாக பில்டிங்காக தான் வரப்போகுது இந்த நிகழ்ச்சியில் எனக்கு தெரிஞ்சு. விஷால் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடிகர் சங்க கட்டடம் வந்து ஓப்பன் பண்ண யாரோ யோசிச்சுட்டு இருந்தோம். பட் ஆனால் எங்கள்லேருந்து ஒருத்தவர் அப்படி. ஆனால் அதுக்குள்ளே நிறைய கேள்விகள் விமர்சனங்கள்லாம் போயிட்டு இருக்கு. நீங்கள் என்ன சொல்லுங்கள் சார்? இல்லை, அப்படி இல்லை. நடிகர் சங்கம் நிறைய கடனில் இருந்த ஒரு விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். அதை கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் தலையிட்டு ஃபங்க்ஷன்லாம் பண்ணி அந்த கடனெல்லாம் ஓரளவு முடிச்சு தீர்த்து வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் விஷால் குரூப் வந்தாங்க, மாறி மாறி வருது. நடிகர் சங்கத்துக்கே மிகப்பெரிய வரலாறே இருக்குது. அந்த அப்போ பார்த்தீங்கன்னா என்எஸ் கிருஷ்ணன்லேருந்து சிவாஜி அவர்லேருந்து எஸ்எஸ்ஆர்லேருந்து பெரிய ஹிஸ்ட்ரி இருக்கு. ஸோ இது நடிகர்கள் மனசு வச்சாங்கன்னா இது போய் பெரிய கடன் அவசியமே இல்லை, கொடுத்தாலே முடிஞ்சிருச்சு. லோலேருந்து ஒரு 10 லட்சம் ஒரு கோடி ரூபா 2 கோடி ரூபா கொடுத்தாங்கன்னா ஒரு 50 கோடி அது பெரிய விஷயம். இன்னைக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டு ஏறி நிற்குது. பட் அது ஓரளவு இப்போ பிரச்சனை முடியுது. அதனால இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்குலாம் உள்ளுக்குள்ள போய் பண்ணுற அளவுக்குலாம் போய் அவசியம் இல்லை. புரியுது. ஏன் நடிகர்கள் மத்தியில் ஒரு ஒற்றுமை இல்லைங்கிறதா மிகப்பெரிய ஒரு வருத்தமா இருந்தது. அவங்க நடிச்சிருந்தாங்கன்னா பெரிய விஷயம் இல்லை, போட்டிருக்கலாம். பட் லோ இன்ட்ரெஸ்ட் கூட கொடுக்கலாம். நீங்க பேங்க்ல இன்ட்ரெஸ்ட் தான் தர போறாங்க, 60,000 தர போறாங்க. நீங்க 25 பைசா கொடுத்தா கூட கட்டி முடிச்சுட்டு அது ஒரு பெருமையா இருக்கும் இல்லையா? அதை ஏன்னு தெரியல. அதுக்கப்புறம் நிறைய நிகழ்ச்சி நடந்தது பண்ணது. இப்போ ஓரளவு எல்லாம் முடிஞ்சு இப்போ விஷால் அவர்களுடைய மகுடம் படம் ரிலீஸ் ஆக போகுது. அவர் சொல்றது என்ன ஒரு விஷயம்னா, இது யாரோ ஓப்பன் பண்ணி வைப்பாங்க, இந்த முதலமைச்சர் அந்த முதலமைச்சர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது, இன்னைக்கு வந்து எங்களுடைய சக நடிகராக இருந்த விஜய் அவர்கள் தமிழக முதலமைச்சர் மாதிரி அவரு ரிப்பன் கட் பண்ணி ஓப்பன் பண்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் நெருங்கி இருக்கு அப்படிங்கிறது அந்த ஒரு விஷயத்தை விஷால் அவர்கள் ரொம்ப ஹாப்பியா மண்டபத்தை ஓப்பன் பண்ண போறாங்க. அது விரைவில் அப்படிங்கிற தகவல் விரைவில் தான் சார் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப கிட்டத்தட்ட நெருங்கியாச்சு. இந்த 5 வருஷத்துக்குள்ள பண்ணுவாங்களா? 5 வருஷம் எவ்வளவு தூரம் போறீங்க? சொல்றது மாதங்கமா தான் இருக்கு. நீ சொல்றது உண்மை. பின்ன என்ன சார் அப்பையில இருந்து விரைவில் விரைவில் விரைவில்னா இந்த 5 வருஷத்துக்குள்ள பண்ணுவாங்க. அதுதான் ஒற்றுமை இல்லைன்னு சொல்லி வருவாங்க. இங்க நினைச்சிருந்தாங்கன்னா பணம் உள்ள 10 கோடி ரூபாய் தரது பெரிய விஷயமா? பெரிய பெரிய ஸ்டார் 10 பேர் இருக்காங்க. ஆமா, 10 பேருக்கு ஆளுக்கு 5 கோடி போட்டாலே முடிஞ்சு போச்சு 50 கோடி. பெரிய விஷயம் இல்லை. பட் அந்த மனசு யாருக்கு வரல, அதுதான் வருத்தமா இருக்கு. ஆனா நீங்க இப்படி சொல்றீங்க, அவங்க பார்த்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு என்ன ஈஸியா சொல்றீங்க, எங்களுக்கு எவ்வளவு இன்கம் டாக்ஸ் இருக்கு, எங்களுக்கு எவ்வளவு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் இருக்கு தெரியுமா, 10 கோடி ஈஸியா சொல்றீங்க, அதுவும் எங்களுக்கு கஷ்டம் தான் அப்படிம்பாங்க. 100 கோடி ரூபாய் சம்பளம் உங்களுக்கு ஒரு 5 கோடி எல்லாம் பெரிய விஷயம். 100 கோடி ரூபாய் சம்பளம் இப்ப வாங்குறவங்க எல்லாம் நின்ட்டாங்க சார் வேலையை விட்டு. அப்படிலாம் சொல்ல முடியாது, வாங்கிட்டு தான் இருக்காங்க. இப்ப தனுஷே பாத்தீங்கன்னா 60 கோடி ரூபாய் வாங்கியிருக்காரு. ஒரு சம்பளம் வந்து இப்ப 60 கோடி ரூபாய், இன்னொரு 40 கோடி தானே அப்படின்னு மாதிரி வாங்கிடுவாரு. இப்ப 2 படம் ஹிட்டு கொடுத்தா வாங்கிடுவாரு. ஸோ அதனால அந்த மனசு வரணும், வரல பரவாயில்ல முடிஞ்சிச்சு. நீங்க சொன்ன மாதிரி 5 வருஷத்துக்குள்ளன்னு சொல்றீங்க.
அந்த அளவுக்கு போக வேண்டிய அவசியம் இல்ல. இந்த வருஷமே திறந்தா கூட ஆமா. சந்தோஷம் தான். என்னன்னா ஆமா. அதெல்லாம் நமக்கு ஒரு ஆசை தானே. ரொம்ப இல்ல, வருஷமா பாருங்க. ஒரு விஷயம் போயிட்டு இருக்குல்ல. இல்ல இந்த மாதிரிலாம் கேள்வி எழுற அளவுக்கு அவங்க நடந்துக்கிறாங்க அப்படின்னா என்ன சொல்றது? பாத்தீங்களா, பட் நானா இருக்கு. கேட்கிறேன், தானா வருது அப்படிங்கிற மாதிரி. கேள்விகள் தான் சொன்னேன், நீங்க கேட்கறதா சொல்ல. இல்ல இப்படி நிறைய கேள்விகள் வருது. ஆமா, இப்போ விரைவில் அந்த கம்மி சூன்னு போடுவாங்க, ஒரு படத்துக்கு போடுவாங்க விரைவில் வருகிறது. துருவ நட்சத்திரம் மாரி இந்த நட்சத்திரமும் போயிட்டு இருக்கு. அதுவும் போராட்டம் இருந்து அது கோர்ட்டுக்கு ஆர்டர் கொடுத்து ரிலீஸ் பண்ணாம இருக்காங்க. கொடுமையான விஷயம். விக்ரம் ரொம்ப எதிர்பார்க்கிறாரு. உண்மையா சொல்லல, இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருவாங்க. இந்த கேள்விக்கு இனிமே இடம் இருக்காது. விரைவிலுக்கு அது ஒரு முற்றுப்புள்ளி வைப்பான்னு நினைக்கிறேன். அநேகமா அந்த நவம்பருக்குள்ளங்கிற ஒரு தகவல் வருது எனக்கு. சூப்பர் சார். ஸோ நவம்பருக்குள்ள வந்துட்டா தீபாவளியை ஒட்டி. ஆமா, எஸ், அப்படி தகவல் வந்துட்டு இருக்கு. அதனாலதான் விஷால கொஞ்சம் இப்போ லைட்டா வாயை திறந்திருக்காரு. இப்ப அதனால ஸ்பீடு கொடுங்க, எல்லா ஆக்டர்ஸ் சேர்ந்து பண்ணுங்க. அவரு வேற கல்யாணம் பண்ணணும்ல. அது கல்யாணம்ன்றது வந்து இப்ப இதுக்குள்ள வேணாம்னு நினைக்கிறேன். அது நிறைய சிக்கல்கள்லாம் ஓடிட்டு இல்ல, இருக்கு. மண்டபம் ஓப்பன் பண்ணாதான் சார் கல்யாணம் பண்ணுவாரு. அதுக்காக சொன்னாரு. சரி, அதுக்காக சீக்கிரம் ஓபன் பண்ணிட்டோம். ஒன்றும் தப்பு இல்லை, நல்ல விஷயம் தானே. சார் ரொம்ப நன்றி சார், உங்க நேரத்துக்கு நன்றி சார்.